Hello aspirants, welcome to Success IAS. I'm Abhirami. இந்த வீடியோல நம்ம TNPSCக்கான ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் பத்தின டீடைல்ஸ் தான் பார்க்க போறோம். இந்த டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு ஜெனரல் ஸ்டடீஸ் குரூப் 1, குரூப் 2, 2A அண்ட் 4 அண்ட் TNPSCல நடத்தக்கூடிய எல்லா ஜெனரல் ஸ்டடீஸ் பேப்பருக்கும் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் உடைய டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச்ல பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா 36 சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் இருக்கும். ஒவ்வொரு டெஸ்ட்டுமே வந்து இப்போ பாலிட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாலிட்டியோடைய ஃபுல் போர்ஷனில் இது வரைக்கும் ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு 4 கொஷின் பேப்பராக கொடுக்க போகிறேன். ஒவ்வொரு கொஷின்லையும் வந்து 100 கொஷின், ஒவ்வொரு கொஷின் பேப்பர்லையும் 100 கொஷின்ஸ் இருக்கும். இது வந்து பாஸ்ட் 5 இயர்ஸ் 2019 to 2024 கேட்ட கொஷின்ஸ் உங்களுக்கு கவர் ஆகும். ஓகேங்களா? ஆல்ரெடி இதை நம்ம டெஸ்ட் பேட்சாக வச்சுருக்கிறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் எழுதினா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஆன்சர் கீ கொடுத்துருப்பேன். அது வந்து ரொம்பவே எஃபெக்டிவாக இருந்துச்சு, நிறைய பேருக்கு எக்ஸாமில் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த டைம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்களே உங்களை செல்ஃப் எவாலுவேட் பண்ணிக்கோங்க. இந்த கொஷின் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் நம்மளுடைய அஃபிஷியல் டெலிகிராம் குரூப்பில் நான் போஸ்ட் பண்ண போகிறேன். இதான் நம்ம டெலிகிராம் குரூப்போடைய லிங்க்கு. இந்த டெலிகிராம் குரூப் நேம் போட்டிங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் நீங்கள் பார்த்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ டெஸ்ட் டீட்டெயில்ஸ் தான் இங்கே உங்களுக்கு ஷெடியூலாக கொடுத்துருக்கேன். எல்லாமே உங்களுக்கு டெலிகிராம் குரூப்பில் அவைலபிளாக இருக்கும். இந்த டெஸ்ட் பேட்சுக்கு உங்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு 2025 உடைய கொஷின்ஸும் ரீசெண்டாக நடந்த எக்ஸாம்ஸோடைய கொஷின்ஸும் உங்களுக்கு ஒரு கொஷின் பேப்பராக கொடுக்கலான்னு இருக்கேன். பட் அதுக்கு இந்த 36 டெஸ்ட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களோட ரெஸ்பான்ஸ் இந்த வீடியோவில் வந்து நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறேன், நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்ட்டு சொல்லுங்கள். எவ்வளோ பேர் ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்களோ ஒரு 100 ரெஸ்பான்ஸாவது எனக்கு வருது அப்படின்னா உங்களுக்கு ரீசெண்ட் கொஷின் பேப்பர்ஸோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸும் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவேன். இது இப்போ வரக்கூடிய குரூப் 1 நமக்கு ஜூன் 15 வரப்போகுதுல. டோட்டலாக இன்னைக்கும் ஆட் பண்ணால் 65 டேஸ் தான் இருக்குது. டெய்லி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு கொஷின் பேப்பர் 100 கொஷின்ஸு இது வந்து நீங்கள் படிச்சுட்டு தான் அட்டென்ட் பண்ணுறேன், நான் இன்னும் படித்து முடிக்கல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா இதை உங்களால் டச் பண்ணவே முடியாது. டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் படிக்கிறோமோ இல்லையோ, நம்ம எங்கே இருக்கிறோம், நமக்கு எவ்வளோ தெரிஞ்சிருக்கு அப்படின்னு அனலைஸ் பண்ணிக்கிறதுக்காக தான் நமக்கு டெஸ்ட் பேட்ச். எந்த டெஸ்ட் பேட்ச் நீங்கள் போட்டாலும் போடலனாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை ஒரு டெஸ்ட் பேட்சாக நீங்கள் அட்டென்ட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் கரெக்டாக டிஎன்பிசி எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில், எந்த ஏரியாவில், நமக்கு எந்த டாப்பிக்கில் அதிகமாக கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நம்மளுடைய ப்ரிப்பரேஷனை ஆட்டோமேட்டிக்காக நம்ம டியூன் பண்ணிக்க முடியும். ஸோ ஈஸியாகவே உங்களால் இன்னும் படிச்சிட முடியும். அதனால நான் படித்து முடிச்சுட்டு டெஸ்ட் அட்டென்ட் பண்ணுறேன், கொஷின்ஸ் பார்க்குறேன் அப்படின்னு இல்லாமல் ஃபஸ்ட்டு 1 hour நீங்கள் கொஷின் பேப்பருங்க எடுத்து வைங்க. இப்போ 100 கொஷின்ஸ்க்கு நீங்கள் ஒரு 2 hours பார்த்தா போதும். நீங்கள் எழுதி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறது இல்லை. ஸோ முடிஞ்சால் வந்து அந்த மாதிரி பண்ணிங்கன்னா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு கொஷின் பேப்பரை மட்டும் பாருங்கள், உங்களுக்கு என்ன ஆன்சர்னு ஸ்ட்ரைக் ஆகுது, நீங்கள் படித்ததை வச்சு உங்களுக்கு என்ன ஆன்சர் ஸ்ட்ரைக் ஆகுது. இல்லைனா கெஸ் பண்ணுங்கள், தெரியாத ஏரியாவா கெஸ் பண்ணுங்கள். உங்களோட கெஸ் எப்படி கரெக்டாக ஆச்சு, தெரிஞ்சு நீங்கள் அதை கரெக்டாக போட்டிங்களா இல்லை கெஸ் பண்ணி கரெக்டாக போட்டிங்களா, இந்த மாதிரி அனாலிசிஸை ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வச்சு நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அப்படின்னும் போது நமக்கு வெப்சைட்டில் டிஎன்பிசி வெப்சைட்டில் வந்து ஆன்சர் கீ மார்க் பண்ணி இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு பெரிய ட்ராபேக் என்னன்னா நம்ம வந்து அது ஒரு டெஸ்ட் மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. ஆன்சர் மார்க் ஆகி இருக்கிறதுனால நம்மளால கரெக்டாக ஆன்சரை கெஸ் பண்ணுற ஆன்சர்ஸ் நம்ம கரெக்டாக பண்ணுறோமா இல்லையா, இல்லைனா தெரிஞ்சதே நம்ம மிஸ்டேக் பண்ணுறோமா இல்லையான்றது நமக்கு தெரியாது. அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கொஷின் பேப்பரா உங்களுக்கு டைப் பண்ணி ஒரு கொஸ்டின் பேப்பராக மாற்றிருக்கேன், ஆன்சர் மார்க் பண்ணாமல். இதுக்கான கீ பார்த்தீங்க, எல்லாமே நான் காமிக்கிறேன். கீ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் ஹைலைட் பண்ணியிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்துக்கோங்க. ஸோ பாலிட்டிக் பார்த்தீங்கன்னா ஒரு 4 டெஸ்ட் இருக்கும். ஐஎன்எம் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் பார்ட்டுக்கு 4 டெஸ்ட்டு, தமிழ்நாடு ஹிஸ்ட்ரிக்கு ஒரு 7 டெஸ்ட்டு, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் இதுக்கு வந்து டெவலப்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனில் 4 டெஸ்ட்டு, இந்தியன் ஜியாகிரஃபிக்கு ஒரு 4 டெஸ்ட்டு, இந்தியன் எக்கனாமிக்கு ஒரு 4 டெஸ்ட்டு, இந்தியன் ஹிஸ்ட்ரியில் ஒரு 4 டெஸ்ட்டு, திருக்குறளுக்குன்னு 2 டெஸ்ட்டு, மொத்தம் 200 கொஷின் கவர் ஆகிடும். அதுலேயே சயின்ஸுக்கு ஒரு 3 டெஸ்ட்டு. இந்த 3600 கொஷின் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே இதுலேருந்து வந்து உங்களுக்கு ஒரு 25 30 கொஷின் அப்படியே வர்றதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஏன்னா நீங்கள் கொஷின் பேப்பர் பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு ரிப்பீட்டட் ஏரியாஸில் ரிப்பீட்டட் கொஷின்ஸு ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்கும். அதுக்கு நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் நல்லா படிச்சிங்கனாலே நீங்கள் எந்தெந்த ஏரியா ஸ்ட்ராங் பண்ணணும்னு தெரியும். அண்ட் உங்களுக்கு வந்து சில கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்கறதுனால இன்னும் ஈஸியாகவே நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 30 கொஷின் நீங்கள் நல்லா போடுறதுக்கு உங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கொஷின் பேப்பர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம்.
ஸோ இது எல்லாமே நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் நான் போஸ்ட் பண்ண போகிறேன், பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இது கொஷின் பேப்பர் பைலிங்குவலாக இருக்க போது ஸோ உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். இப்போது கொஷின்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்குங்களா, இது எல்லாமே ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸ் தான். நீங்கள் இன்னையிலேருந்தே வந்து டெய்லி 1 hour ஃபஸ்ட்டு கொஷின் பேப்பர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா இன்னுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த மாதிரிலாம் கொஷின் கேட்குறாங்க, கமிஷன் ரிலேட்டடான கொஷின் வருது, பிரசிடென்ட் ரிலேட்டட் கொஷின் வருது அப்படின்னு என்னென்ன டாப்பிக்கில் கொஷின் கேட்குறாங்க அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். நமக்கு இப்போது மார்க் ஸ்பிளிட்டப் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சப்ஜெக்டில் எவ்வளோ கேட்பாங்க அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே பாருங்கள், அதிகமான வெயிட்டேஜ் எதுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆனால் எந்தெந்த டாப்பிக்கில் கேட்பாங்க அப்படின்றது அவங்க கொடுக்கல. ஸோ அதுக்கு தான் வந்து இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷினோட அனாலிசிஸ் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அந்த ப்ரையாரிட்டி பேசிஸில் தான் நம்மளுடைய டெஸ்ட்டுமே வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு கொஷின் பேப்பர் எடுத்து எவ்வளோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, எவ்வளோ தெரியல, தெரியாததை நீங்கள் எப்படி கெஸ் பண்ணுறீங்க, கெஸ் பண்ணுறது கரெக்டாகுதா, இல்லை தெரிஞ்சே நீங்கள் ஏன் தப்பு பண்ணுறீங்க, அப்போ அந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரியல அப்படின்ட்டு அனலைஸ் பண்ணுங்கள். இந்த அனாலிசிஸ் தான் உங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸில் மிஸ்டேக்ஸை கம்மி பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். நம்ம மிஸ்டேக்கை கம்மி பண்ணாலே ஸ்கோர் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஷின் நம்ம விட ஒரு பெஸ்ட் டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு இருக்காது. எப்பயுமே ப்ரீவியஸ் இயர் கொஷினை ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபாலோ பண்ணுற டெஸ்ட் பேட்சை ஃபாலோ பண்ணுங்கள். இது டெய்லி வந்து ஒரு அந்த எக்ஸாம் டைமிங் 9:30 to 12:30னா அந்த டைமிங்குள்ளே இந்த கொஷின்ஸை பார்த்துருங்க. ஸோ அப்போ உங்களுடைய மைண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த கொஷின்ஸை எப்படி அணுகணும் அப்படின்ட்டு டியூன் ஆகிடும். இதை கண்டினியூஸாக நீங்கள் பண்ணுங்கள். இந்த 36 டெஸ்ட்டையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள். உங்களுக்கு கொஷின் பேப்பர் பார்க்கும்போது இதுதான் ஆன்சராக இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகேங்களா? அந்த ஸ்கில்லை நம்ம வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸாமை ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதிலே ஹைலைட் பண்ணி கொடுக்கறதுனால இதே நீங்கள் ரிவிஷனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப எஃபர்ட் போட்டு ரெடி பண்ண கொஷின் பேப்பர்ஸு. இது வந்து பே பண்ணி டைப் பண்ணி நான் ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்கறதுனால இதை அலட்சியமாக எடுத்துக்காதீங்க. இது வந்து இதோட வேல்யூ வந்து உங்களுக்கு எக்ஸாம் டைமில் ரொம்பவே வந்து புரியும். அதனால் இந்த கொஷின் பேப்பர்ஸை ஜஸ்ட் டவுன்லோட் மட்டும் பண்ணி வைக்காமல் டெய்லி இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இன்னைக்கு April 11. ஓகேங்களா? April 11 நான் இந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட்டோடைய கொஷின்ஸும் கீயும் போட்டுடுறேன். நெக்ஸ்ட்டு நாளைக்கு வந்து உங்களுக்கு டெஸ்ட் 2க்கான கொஷின் பேப்பரும் கீயும் போடுவேன். கொஷின் பேப்பரை வந்து ஃபுல்லாக ஒரு வாட்டி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீ செக் பண்ணி எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க, இந்த மார்க் உங்களுக்கு அதிகமாகிட்டே போகுதா அப்படின்றத நீங்கள் தான் எவாலுவேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ செல்ஃப் எவாலுவேஷன் மாதிரி ஒரு பெஸ்ட் எவாலுவேஷன் நமக்கு இருக்காது. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கேளுங்க. டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.